ஸோ பாருங்க, முதலாவது அலங்கம், ரெண்டாவதாக கோபுரம், இங்கிலீஷ்ல போட்டுது டவர்ஸ் என்று சொல்லி. ஓகே, தேர்ஸ் a meaning for it. ஓகே, and then the third thing, வாசல்கள், கடைசியாக தாழ்பால். எல்லாரும் தாழ்பால் என்னட்டி போனா முடிஞ்சது விஷயம். Right? You need locks and bars, right? Now you know the beautiful thing about all these things is that if the fortified cities are to be protected, right, these are the main things that has to be looked into. அப்போ அதே மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கையிலையும் நாம் நம்முடைய வாழ்க்கையை கட்டுகிற பொழுது நமக்கு இதெல்லாம் ரொம்ப முக்கியம். இந்த அலங்கம் ரொம்ப முக்கியம் நம்முடைய வாழ்க்கையில். இந்த கோபுரங்கள் முக்கியம், இந்த வாசல்கள் முக்கியம், இந்த தாழ்பாடுகள் முக்கியம் நாங்கள் பார்க்குறோம். ஆனால் ஆண்டவருடைய வசனம் என்ன தெரியுமா சொல்லுகிறது? இதெல்லாம் நம்முடைய தேவன் நமக்காக செய்கிற காரியங்களாக இருக்கிறது. வசனத்தை எடுத்து பார்ப்போம். இது முக்கியமான காரியம். சகரியா 2:5, சகரியா 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் எடுத்து டக்குன்னு வாசிங்க யாராவது. சகரியா 2:5. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில தேவன் நமக்கு அக்கினி மதிலாக இருக்க விரும்புகிறார். அக்கினி மதில், சும்மா மதில் இல்லை. ஸோ இட்ஸ் கோயிங் டு பி a fiery walls. எதிரி பார்த்த உடனே பாய்ந்து ஓடுகிற அளவுக்கு இந்த மதிலில் அங்கே எரிகிற மதிலாக அது காணப்படுகிறது, அக்கினி மதிலாக காணப்படுகிறது. யாராவது அக்கினியை தாண்டி கொண்டு வர முடியுமா பட்டணத்துக்குள்ள? ரைட், அதை தான் சொல்றார் ஆண்டவர். அவர் நம்முடைய குடும்பத்துக்குள்ளே, நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே அவர் அப்படிப்பட்டவராக காணப்பட விரும்புகிறார். அவர் மதிலாக இருந்தே நம்முடைய குடும்பத்துக்குள்ள எந்த ஒரு தீங்கும் அணுகாதபடிக்கு, நம்முடைய வாழ்க்கைக்குள்ள எந்த ஒரு நாச மோசமும் வர இடம் கொடுக்காதபடிக்கு அவர் அக்கினி மதிலாக இருக்கிறாரே. எத்தனை ஆசீர்வாதம். You must thank God for that. Okay, ரெண்டாவதாக டவர்ஸ். இந்த டவர்ஸ் என்று சொல்லப்படுகிறது என்னன்னு சொன்னால், இந்த கோட்டைகளுக்குள்ளே இருக்கிற இன்னொரு கோட்டையாம். இட் இஸ் an inner court, inner fortress ன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. மேபி அந்த அந்த கோட்டைக்குள்ளே ஒரு உயர்ந்த கோபுரத்தை நீங்க பார்ப்பீங்க. அது இட்ஸ் an inner fortress, உள்ளுக்குள்ள இருக்கிற இன்னொரு கோட்டை. அதாவது சில நேரத்துல மதிலை உடைச்சு கொண்டு சத்துரு உள்ளுக்கு வந்துடலாமாம். You know, sometimes the enemies are so powerful that they can break the walls and they can come into the fortress, right? But they won't be able to do anything to this tower which is in the middle of the fortress. ஏனென்றால் அது ஸ்ட்ராங் ஃபோர்ட்ரஸ், அது பலத்த கோட்டை. அதனால தான் சங்கீதக்காரன் அடிக்கடி சொல்றான், நீர் எனக்கு பலத்த துருகமாய் ஈரம். துருகம் என்ற டவர்ஸ், ரைட்? 2-3 இடத்துல பலத்த துருகம் என்று சொல்லியிருக்கிறான் சங்கீதக்காரன். 61ஆம் சங்கீதத்திலையும் 31ஆம் சங்கீதத்திலையும். அதோட மேலாக நாங்கள் ஒரு பாட்டு பாடுவோம், உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? Blessed be the name of the Lord, and then the name of the Lord a strong tower. The name of the Lord a strong tower. What do? The righteous will run into it and be safe. கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதுக்குள்ளே ஓடி சுகமாயிருப்பான். ஏனென்றால் அந்த துருகத்தை யாராலையும் ஒன்றும் செய்ய இயலாது. இட்ஸ் வெரி ஸ்ட்ராங் டவர், ரைட்? அதனால தான் சங்கீதக்காரன் சும்மா கோட்டையா இருக்க வேண்டாம் ஆண்டவரே, ஏன்னா அதுக்குள்ள மதில உடைச்சு கொண்டு வந்துருவான் எதிரி. ஆகவே எனக்கு பலத்த துருகமாயிரும், பலத்த துருகமாயிரும். விசேஷமா சீரியஸான பிரச்சனை கூட போய்தான் அப்படி சொல்றான், பலத்த துருகமாயிரும். ஸோ அது அந்த கோபுரம், அது அந்த டவர்ஸ். ஓகே, ஸோ Psalm 61லையும் 31லையும் Proverbs 18 I think, அது 3 நீங்க அதை பார்த்து கண்டுபிடிங்க, ரைட்? Okay, then gates and bars, right? Okay, Job chapter 38, யோபு 38:10, யோபு 38:10 is talking about the ocean. சமுத்திரத்துக்கு என்ன செய்திருக்கிறார் ஆண்டவர்? கதவு போட்டு தாழ்பால் போட்டு வச்சிருக்கிறார். அதனால தான் you know the oceans are not coming beyond its limits, right? என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், உனக்கு அவ்வளவுதான் இடம், அதுக்கு இங்கே நீ வரையலாது. கதவு போட்டு தாழ்பால் போட்டு வச்சிருக்கிறார். Only God can do that, you know. So see the blessing of God to the children of God. தேவனுடைய பிள்ளைகளுக்கு இதை விட சிறப்பாக தேவன் ஒன்றுமே சொல்ல முடியாது, ரைட்? அப்ப அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் இந்த ஆசாவுக்கு கிடைத்தது என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அப்ப இன்றைக்கு அதை விட அதிகமான ஆசீர்வாதம் நமக்கு உண்டு. அவனுக்கு சும்மா சரீரப்பிரகாரமான ஆசீர்வாதம், நமக்கு இன்றைக்கு ஸ்பிரிச்சுவல் பிளெஸிங்ஸ், ரைட்? நாங்க இன்றைக்கு ஆவிக்கு பிரகாரமாக அப்படியான ஆசீர்வாதத்துக்குரியவர்களாக நாங்கள் காணுவோம். கடைசியாக பாருங்க, ஒரு காரியம் சொல்லி முடிக்கப்பட்டிருக்கிறது. இளைப்பாறுதலை கட்டளையிட்டார்,
கர்த்தரை தேடின பொழுது சுற்றிலும் நமக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட்டார். கட்டினார்கள், ரைட்? என்றால் மேலே போட்டுக்குது கட்டி கொண்டிருந்தார்கள் மாதிரி தான் போடப்பட்டிருக்கு இல்லையா? மேலே இளைப்பாறுதலை கொடுத்தார், யுத்தம் இல்லாது இருந்தது, ஆகவே கட்டினார், கட்ட தொடங்கினார்கள், அப்படிதான் போட்டிருக்கு இல்லையா? ஓகே, now it says yes, they built the fortified cities and all the other things as well. And then finally அவர்களுக்கு காரியம் வாய்த்தது. they prospered என்று இங்கிலீஷ்ல போட்டிருக்குதே. You see, whenever things are sorted out in our lives in this manner, right, we are prospered. நாங்கள் வாய்க்கப்பட்ட மக்களாக நாங்கள் காணப்படுகிறோம். அது என்னத்தை குறிக்கணும்னு சொன்னால், அதாவது எங்களுடைய வாழ்க்கையில் எல்லாம் எங்களுக்கு நலமாக அமைந்தது. சில சொல்லுவோம் தானே, ஐ எம் எஸ்டாப்ளிஷ்ட் நவ், என் லைஃப்பை நான் இப்போ நல்லா எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டேன், எல்லாம் எனக்கு கைகூடி வந்துட்டுது, எல்லாமே கைகூடி வந்துட்டுது. அதை நம்ம எல்லாருடைய விருப்பம் வாஞ்சையுமா இருக்குது. ஏன்னா நம்முடைய வாழ்க்கையில் சில சில திட்டங்கள் நமக்கு உண்டு, சில சில எதிர்பார்ப்புகள் நமக்கு உண்டு இல்லையா? இப்படிலாம் நான் செய்ய போகிறேன் எதிர்காலத்தில் என்று நம்ம சொல்லி கொண்டிருப்போம் இல்லையா? There are plans in our lives, right? Okay, God is saying, yes, I will prosper it for you. ஒரு நேரம் வரும், நம்ம எல்லாத்தையும் வெற்றிகரமாக செய்து முடிச்சு நம்ம சொல்லுவோம், உட்கார்ந்து சொல்லுவோம், தேவன் வாய்க்க பண்ணினார். My God completed it. My God has done it. Right? Why? Because I learned to rest on Him. Right? And He took care of everything. அவரிலே இளைப்பாற நான் கற்றுக்கொண்டபடினாலே. எப்படி இளைப்பாற கற்றுக்கொண்டேன்? அவரை தேடினேன், அவருடைய நியமங்களை கடைபிடித்தேன். அவ்வளவுதான் நான் செய்தது. இளைப்பாறுதல் எனக்கு தானாக வந்தது, யுத்தம் இல்லாமல் இருந்தது, என்னுடைய வாழ்க்கையை கட்டினேன், அது இப்பொழுது வாய்க்க பண்ணப்பட்டிருக்கிறது, அது கைகூடி வந்திருக்கிறதே. God has prospered me. You know, they are talking about prosperity. இதிலிருந்து வந்த வார்த்தை தான் அது இல்லையா? தேவன் நம்முடைய வாழ்க்கையை ஒரு லைஃப் ஆஃப் ப்ராஸ்பெரிட்டி ஆகிற, வாழ்க்கையில் எல்லா நிறைவோடும் வாழ்ந்திருக்க நமக்கு அவர் அருள் கூற வல்லவராக இருக்கிறார். And that's His desire, that He wants us to have that prospered life, a life of prosperity, to have everything in that life. அந்த வாழ்க்கையில் நம்ம எல்லாமுடையவர்களாய் காணப்பட அவர் உதவி செய்ய காத்து கொண்டிருக்கிறார்.